வாய்ஸ்ல 2 வாய்ஸ் இல்ல 120 வாய்ஸ் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண நம்ம ஆனஸ்ட் ராஜ் வந்திருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்க வந்து அங்கிருந்து நீங்க கேட்கலாம். நீங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே மேடம், எந்த சத்தமே இல்லையா? அண்ணே இங்க ஒரு பொண்ணு தலைவலிக்குது. அந்த பொண்ணுக்கு தைலத்தை போனோம். சரி ரைட் ஓகே. இப்போ இளைய தளபதி விஜய் சார் வந்து தளபதி வாய்ஸ் தளபதி அவர்கள் தளபதி வாய்ஸ் நமக்காக எல்லாரும் கேட்டாங்க. ஆமா தளபதி ஆக திராவிட குடத்தை கலவரத்தில் எவ்வளோ ஒரு பக்கலாம் நடிகர் தளபதி முதல்வர் அவரோட நடிகர் தளபதியா? அப்படி தெளிவா சொல்லு. தளபதி மொட்டையா சொன்னா நம்ம சிஎம் சார் வாய்ஸ் நினைச்சேன். சரி ஓகே. பாட்டு சாங் பண்ணாங்க. ஐயோ ஐயோ ஏதாவது வீடியோ பிடிச்சி போட்டுறாதீங்கப்பா. எடுத்தா நாளைக்கு மறுநாள் வேற டப்பிங் வேற இருக்குது. ஓகே சாங் படி கொடுத்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே பேசுவாருண்ணே, அர்ஜென்ட் படாதீங்க, இருங்க பேசுவார். அண்ணா இங்கே அண்ணா அந்த மைக் கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேண்டா ஒரு வாய்ஸ் தான் பேச போறேன். இது சரி வீடியோ எடுத்துருங்க, அவர் கேட்பார் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்காக, மறந்துடாதீங்க. நீயே பேசணும் போனேன் ஒழுங்கா நல்லா தளபதி வாய்ஸ் பேசணும். நம்ம ஆனஸ்ட் ராஜுக்கு பெரிய ஒரு கை தட்டணும். வா சூப்பரா பேசுனீங்க. பேசவே இல்லை அண்ணன். பேசலையா? யாரா ஒருத்தன் இவெல்லாம் ஏன் புக் பண்றீங்க அவனா? நீங்க பேசுங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்காக இளைய தளபதி விஜய் சார் வாய்ஸ் ஒரே ஒரு பேசுங்க. இது தலைவாசல் விஜயா? நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் சமாசன வெறி தானோ என்ன இப்போ லோக்கல்னா நீங்க பேசியா போனையா? பேசுவாருங்க அவரை நீங்க போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. பாருங்க ஒரு கலைஞர் எப்படி காலி பண்றாங்க பாருங்க. தமிழர்களே கலைஞர் வாய்ஸ் ஐயா இங்க தளபதி வாய்ஸ் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கீங்க. துப்பாக்கி விஜய் வேணுமா தலைவா படம் விஜய் வேணுமா உங்களுக்கு? ஆமா கரெக்டா. ரெண்டு விஜய் ஒரு விஜய் தான்டா. அமைதியா ஏன்டா ஒருத்தன் இங்க இருக்கிற நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் நெஞ்சில முடிதான் இருக்கும். பாசத்துக்கு முன்னாடி தானா பனி பட்னு குனி சளி பிடிச்சி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க சார். ஓகேங்களா? அது அப்படி இல்லைண்ணா. ஆஹா வந்துட்டாயா என்னுடைய வாழ்த்துல நான் சொல்லிட்டு நான் கிளம்பினான்னு இருக்கேன். என்னுடைய தோலை தச்சு சிறப்பாக போட்டால் கூட நீங்கள் செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். நண்பா நண்பி கட்டுங்களாண்ணா. என்னுடைய வாழ்த்துல நான் சொல்லிக்கிறேன். சுகி விஜய் சொல்யூஷனுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். வந்துடுற இடம் சூப்பர். வந்துக்கிற இடம் கன்னியாகுமரி மார்த்தாண்டம். பின்கோடு நம்பர் வந்து 6,00,000 எவ்வளோ? சும்மா பட்டு கிளப்பலாங்கண்ணா. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ஃபர்ஸ்ட் போய் குழி. நான் கிளம்பிக்கிறேன். நன்றி நண்பா நன்றி. தேங்க்யூ நண்பா. அடுத்த வாய்ஸ் என்ன வாய்ஸ்? அடுத்தது தலை ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஏன்னா ஆனஸ்ட் ராஜ் வந்து நிறைய எல்லாமே காமெடிக்கு தான். தலை ஃபேன்ஸ் காமெடிக்காக எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்களே வச்சுருங்க. இதை போட்டு ஆனஸ்ட் ராஜ் அடுத்த மேடையில் பேசணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கணும். தலை வாய்ஸ் தலை நீங்க பேசுவோம். இந்த தலை வாய்ஸ் வந்து அப்படியே அச்சஸால பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஆனந்த் பாண்டி தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் நானா? ஆமாம் தலை. அண்ணா நான் தலை வாய்ஸ் பேசுகிறேன். தலைகிட்ட வந்து கவுண்டமணி சார் பேசினார்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே அண்ணனோட ஃபேவரட் கவுண்டமணி சார். ஓகே ஹலோ 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 கண்ணா மூச்சிரே கண்டுபிடியாரு அப்படியே ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிறேன். அட என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும்
மறுபடியும் நானா செதுக்குறதா? ஓ அப்ப நீ கொத்தனாரா? அப்ப லைட்டா வெளியில வாசக்கால் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, அதை லைட்டா தட்டி விடுறீங்களா? தம்பி மயில் வாங்கணும். தம்பிக்கு மயில் வாங்கணும், இவனுக்கு குயில் வாங்கணும், எனக்கு 2 பைக் வாங்கணும். சோறு போட்டவல்ல அம்மாண்ணா. அப்ப குழம்பு ஊத்துனவங்க என்ன சின்னம்மாவா? என்ன சார் இது? தம்பி வெளிகேட்டை இழுத்து சாத்துறா. ஏன் இந்த சைடு ஓடிடலான்னு பார்க்கலாமா? ஏய் உன் கதையில நீ வில்லன்னா, என் கதையில நான் ஹீரோடா. அண்ணே நான் காமெடி என்ன 20 வருஷமாக காப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே அப்ப பார்த்து கேட்டா உனக்கு மவுத்தார்கன் வாசிக்க தெரியுமான்னு கேட்டா, நான் சொன்னேன் உன் மவுத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. ஏய், தம்பி எனக்கு மிருதங்கம் தான் வாசிக்க தெரியும், அதெல்லாம் வாசிக்க தெரியாது. அட பொதுவாகவே நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. சுகி ரிச்சஸ் சொல்யூஷனில் ஏஎஸ் எலைட் கேதரிங் சொன்னாங்க, எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். கன்னியாகுமரி மக்கள் எல்லாரும் தெரிவிக்க விடலாமா? அது அது எது? அதுவா? அது எங்க வீட்டு பெரியம்மா. அது அது எங்க பாட்டி. இது அது எங்க ஆயா. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இதே மாதிரியே சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். என் நண்பன் சொன்னது. அண்ணே உங்க ஆள் மட்டும் வெள்ளை இல்லை, எங்க ஆளு வெள்ளை தான். ஆல் இஸ் வெல். அது ஓகே பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.